எவ்வளோ எக்ஸாம் செஞ்சிருப்பீங்க என்ன? இப்போ டேர்ம் டெஸ்ட்ல இருந்து அஹ், எவ்வளோ எக்ஸாம் செஞ்சிட்டீங்க? லைஃப் ஃபுல்லாக எக்ஸாம் தான். இதுதான் பரீட்சை தான் வாழ்க்கையே. ஸோ டெஸ்ட் தானே நடக்குது எப்போ பார்த்தாலும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது மட்டும் பெரிய எக்ஸாம் இல்லை, எவ்வளோ எக்ஸாம் பாஸ் பண்ணி வந்துருப்பீங்க என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம், உங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸாமே வந்து நீங்க நடத்தின முதலாவது காம்படிஷன் என்ன? ஸோ எங்க நடந்தது? மதர்ட பூம்ல தொடங்கின எக்ஸாம். சரி, ரைட். நிறைய ஸ்பெர்ம் செல்ஸோட போட்டி போட்டு உங்களோட ஹாஃப் ஜெனட்டிக்ஸ் சரிதானே, ஹாஃப் ஜீன்ஸ் வந்து குரோமோசோம்ஸ் வந்து கொண்ட ஒரு செல்ஸ் போட்டி போட்டு மில்லியன் கணக்கான செல்ஸ்களுக்குள்ள போனிச்சு. இன்னொரு உண்மை தெரியுமா உங்களுக்கு? அதுல ஒரு 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 விஷயம் இருக்குது. இப்ப பல காலமா நாங்க சொல்லிட்டு வந்தோம், இந்த ஸ்பெர்ம் செல்ஸ் தான், விந்து கலங்கள் தான் போட்டி போட்டு அதுல வின் பண்ற யாருக்கு காம்படிஷன் மாதிரி தான் நடக்குதுன்னு சொல்லி கிட்டத்துல ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த எக்ஸெல்ஸ் வந்து தன்னோட எந்த ஸ்பெர்ம் சேரும்ன்றதை டிசைட் பண்ணுமா. ஸோ எக்ஸெல் முட்டை வந்து சில இரசாயன பதார்த்தங்களை சுரக்கும். அந்த ரசாயன பதார்த்தத்தை யாரு கவரப்படுறாரோ அந்த ஸ்பெர்ம் தான் போய் சேருமாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இது ஒரு பெரிய ஜேர்னி. யோசிச்சு பாருங்க, நீங்க வெஜைனா இந்த யோனி வலிக்குள்ள ஸ்பெர்ம் என்டர் ஆகினதுல இருந்து பலோப்பியன் குழாய்க்கு போய் சேரும் வரைக்கும் நோமெல்லாம் மில்லியன் கணக்கான விந்து கலங்கள் விடுவிக்கப்படும் என்ன. ஸோ நாங்கள் படிச்சிருக்கோம் ஆல்ரெடி, இனப்பெருக்க தொகுதியில நீங்க ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்பெர்ம் செல்ஸ்ல சிலருக்கு ஒழுங்கா வால் வேலை செய்யாது. ஸோ இம்மோட்டைல்னு சொல்லுவோம். வால் அதுல அதுல என்னது பிளஜல், அதாவது சவுக்கு மூளை ஒழுங்கா வேலை செய்யாது. ஸோ அது வந்து ஆரம்பத்திலேயே அவிடத்தே இறந்துடும். ஸோ மில்லியன் கணக்கானதுல ஒரு 50% குறைவான விந்துகள் அந்த யோனி வழியை விட்டு உள்ளுக்கு போகாது. நிறைய பேருக்கு அசைய இயலாம இருக்கும், இம்மோட்டைல் ஸ்பெர்ம்ஸ் இருப்பாங்க, முதிர்ச்சி ஒழுங்கா வால் இல்லாதவங்க. அதையும் தாண்டி உள்ளுக்கு போற அரைவாசி பேர்ல நிறைய பேருக்கு ஒழுங்கான எனர்ஜி இருக்காது, ஸ்டோரேஜ் இருக்காது, குளுக்கோஸ் ஒழுங்கா இருக்காது அவங்களுக்குள்ள. அதுல எல்லாம் தாண்டி அதுலயும் மில்லியன் கணக்கானவர்கள் வந்து தப்பிச்சு தான் அங்கால பலோப்பியன் டியூபு போய் சேர்ந்து அடைகிறாங்க. ஸ்டில் பலோப்பியன் டியூபுக்குள்ள அல்லது கருப்பை காணன்னு சொல்லுவோம், அல்ல முட்டை காணன்னு சொல்லுவோம். முட்டை காணுக்குள்ளே இருக்கிற அவ்வளவு ஸ்பெர்ம்ஸுக்குள்ளே யாரு போய் முட்டையோட சேர்றதுங்கிறத ஸ்டில் ஸ்பெர்ம் டிசைட் பண்ணிடலாம். அதை முட்டை தான் தீர்மானிக்கலாம். ஸோ முட்டை சில ரசாயன பதார்த்தங்களை சுரக்குது. அந்த ரசாயன பதார்த்தங்கள் எந்த ஸ்பெர்மை கவருதோ அந்த ஸ்பெர்ம் தான் போய் சேர்றதாக சொல்றாங்க. ஸோ அதை அவரு இப்ப இது ராணி செலக்ட் பண்றது மாதிரி சரிதானே. ஸோ ராணி நிறைய பேர் ராணி ஒரு ஆளை மெரி பண்ண வார நேரம் அதுல ராணி தான் செலக்ட் பண்ணுவான் யாருன்னு சொல்லி. ஸோ ஈவன் பலர் ட்ரை பண்ணலாம் சரிதானே, ஆனா ஒரு ஆளை ராணி தான் செலக்ட் பண்ணுவான். அப்படி செலெக்ஷன் பிளஸ் போட்டி ரெண்டாலையும் வென்று வந்தவர்கள் தான் நாங்க எல்லாரும், நீங்கள். ஸோ நீங்க ஜஸ்ட் கம்பெட்டிஷனால மட்டும், போட்டி போட்டதால மட்டும் வின் பண்ணல, உங்களை நேச்சர் செலக்ட் பண்ணிடு சரிதானே. ஸோ ஏதோ ஒரு வகையில உங்களோட ஹாஃப் ஆஃப் த ஸ்பெர்ம்ஸ், ஹாஃப் ஆஃப் த குரோமோசோம், அரைவாசி நிறமூட்டது இயற்கை தேர்வு செஞ்சிருக்கு. ஏன் நீங்க இந்த உலகத்துல சர்வைவ் பண்ணுவீங்கன்னு இயற்கைக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட். ஸோ எக்ஸெல்ஸ்ல அரைவாசி நிறமூட்டம் இருக்கு. ஸோ அதுலயும் எக்ஸெல்ஸ்ல எப்படி முட்டை வாரண்டு படிச்சிருக்கோம், 200,000 முட்டை இருக்கும் ரெண்டு சைட்லயும். ஸோ அதுல மாசத்துல ஒன்றுதான் வெளியாகும். ஸோ அவ்வளவு காலமும் வெளியாகின முட்டை இல்லாம உங்களை உருவாக்குறதுக்கான முட்டை வார நேரம் சரிதானே, அதுக்காக போட்டி போட்டு வந்த மில்லியன் கணக்கான ஸ்பெர்ம்ல உண்டு அந்த முட்டை செலக்ட் பண்ணி உங்களை அட்ராக்ட் பண்ணி ஸோ ரெண்டு ஹாஃபும் சேர்ந்து நீங்க சர்வை பண்ணிருக்கீங்க. ஸோ அதுக்கு பிறகு யோசிச்சு பாருங்க, கருப்பைக்குள்ள நடக்கிற பிரச்சனை. ஸோ உங்களோட குரோமோசோம்ல ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த நுகம் ரெட்டிப்படைகிற நேரமே, நாங்க மொலிகுலர் பயாலஜி ஜெனட்டிக்ஸ்ல எல்லாம் படிச்சோம், ஏதாவது குரோமோசோம்ல ஜீன்ல பிரச்சனை இருந்தா என்ன நடக்கும்? ஸோ சரிபார்த்தல் நடக்கும். சரிபார்த்தல் நடக்கிற நேரம்
இளையுறு பிரிவு நடக்கிற நேரம் ஏதாவது பிரச்சனை வந்தால், ஏதாவது ஜெனட்டிக்ஸ் இஷ்யூஸ் இருந்தால் அந்த களம் அழிக்கப்பட்டிருக்கு. நிறைய பிறப்பு குறைபாடுகள் இருந்திருந்தால் அவைகள் கர்ப்பப்பையிலேயே அழிக்கப்படுது. நான் ஏற்கனவே இனப்பெருக்க தொகுதியில படிச்சிருக்கேன். நான் எல்லாம் சொல்றது கூட ஸ்டடீஸுக்கும் தேவையானது. நான் தேவையில்லாத பேசல. பட் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தேவைதானே என்ன? ஸோ அதுக்கும் சேர்த்து தான் நான் பேசுறேன். ரைட். ஸோ ஸ்டடி ரிலேட்டடா ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ஓகே. ஸோ அந்த அந்த ஜெனட்டிக்ஸ்ல ஏதாவது பிழை இருந்திருந்தா நீங்க கருப்பையிலேயே அழிஞ்சு போயிருப்பீங்க. ஸோ ஸ்டில் நீங்க செலக்ட் பண்ணப்பட்டீங்க. 9 மந்த்ஸ் நீங்க இயற்கையால ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டீங்க. நீங்க உங்கள ப்ரொடெக்ட் பண்ணல. சரிதானே? ஸோ உங்களோட மதருக்கு ஒண்ணும் செய்ய இயலாது. நீங்க உங்களோட மதர் வூம்ப்ல இருக்கிறீங்க. கருப்பையில இருக்கிறீங்க. ஸ்டில் மதரால ஒண்ணும் செய்ய இயலாது. அவளால சாப்பிட இயலும். கொஞ்சம் பாதுகாப்பா இருக்க இயலும். உள்ளுக்கு இருக்கிறவங்களுக்கு யாரு போஷணை வழங்குறது? இயற்கை நாங்க இறைவன் என்று சொல்லலாம், என்னவென்று சொல்லலாம், இயற்கை என்று சொல்லலாம், பொறுப்பு என்று சொல்லலாம். எதுவா இருந்தாலும் இயற்கை உங்கள செலக்ட் பண்ணிருக்கு. சும்மா செலக்ட் பண்றதுல ஒரு அங்கீ. யோசிச்சு பாருங்க. எல்லாம் ஆக்சிடென்ட் என்று நினைச்சாலும் கூட ஆக்சிடென்ட்ல வந்ததுல சூழலுக்கு தப்பி டாவின் கூர்ப்பு கொலைப்படியே கதைப்போம். சூழல்ல தப்பி பிழைச்சாக்கள் இருக்க மிச்சவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஒரு பெரிய அங்கி கூட்டமே உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிருக்கு. என்னண்டா சூழலுக்கு இசைவாக்கம் அடையாதாக்க. நீங்கெல்லாம் இசைவாக்கம் அடைஞ்சாக்க. சரிதானே? சூழலுக்கு தப்பி பிழைக்கிறதுக்காக இசைவாக்கத்தை கொண்டிருக்கிறதால தான் இயற்கை முட்டை உங்களை ஆரம்பத்துல செலக்ட் பண்ணது. அவ்வளவு காம்படிஷன்ல நீங்க போய் வெண்டீங்க. அதுக்கு பிறகு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணினது இயற்கை கருப்பையில வச்சு. பிறந்ததுக்கு பிறகு எவ்வளவு பிள்ளைகள் என்ன? ஸோ பேரண்ட்ஸ் இல்லாம, ரைட்? ஸோ புவர் ஃபேமிலிஸ்ல பிறந்து, ரைட்? ஸோ ஈவன் பேரண்ட்ஸ் இல்லாம ஒழுங்கா வளர்க்கப்படாம குப்பை தொட்டியில வீசப்படுற குழந்தைகள், பிறந்ததுக்கு பிறகு ஒழுங்கா கவனிக்கப்படாம போஷணை குறைபாட்டோட இறந்து போற பிள்ளைகள். நைஜீரியா நைஜீரியா இப்ப டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ இப்படி அந்த அந்த ஏரியாக்கள்ல இப்ப நிறைய புவர் ஏரியாக்கள் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் இறந்து போயிருக்கு. நீங்க சர்வைவ் பண்ணிருக்கீங்க எவ்வளவு வருஷம்? 17, 18 இயர்ஸ். 18 வருஷம் உங்களோட உடம்புல உணவு சேர்க்கப்பட்டிருக்கு. உலகத்தில் இருக்கிற மூலக்கூறுகள் எல்லாத்தையும் சேர்த்திருக்கிறீங்க. ஆக்சிஜனை சேர்த்திருக்கிறீங்க, நீரை சேர்த்திருக்கிறீங்க, சாப்பாட்டை சேர்த்திருக்கீங்க. எவ்வளவு பேர் உங்களை கேர் பண்ணியிருக்காங்க? அவ்வளவு காலம் எவ்வளவு எக்ஸாம், எவ்வளவு டெஸ்ட், எவ்வளவு செலெக்ஷன் என்ன? ஸோ எவ்வளவு தேர்வுகள். அதுல தேர்வு செஞ்ச உங்களோட பாதை உங்களை இவ்வளவு காலத்துக்கு சர்வைவ் பண்ண வச்சிருக்கு, வாழ வச்சிருக்கு. நீங்க எல்லாத்துலயும் சரியான பாதையை செலக்ட் பண்ணி வந்தாங்க. பிழையான பாதையில போயிருந்தா எப்பயோ நீங்க அழிஞ்சிருப்பீங்க. நேச்சரும் உங்களை செலக்ட் பண்ணிருக்கு. பிறந்ததுக்கு பிறகு நீங்க ஒரு முடிவெடுக்கிற வயசு வரைக்கும் நேச்சர் உங்களை பாதுகாத்திருக்கு. அதுக்கு பிறகு நீங்களும் சரியான முடிவுகளை எடுத்து எடுத்து வந்ததால தான் இவ்வளவு தூரத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு கள்ளனாக போறேன்னு நீங்க முடிவெடுத்து கொள்ளைக்காரனாக போறேன்னு முடிவெடுத்திருந்தா நேரம் நீங்க ஜெயில இருந்திருக்கலாம். அல்லது வேற எங்கேயாவது இருந்து உங்களோட வாழ்க்கையை முடிச்சிருக்கலாம். ஸோ நீங்க அதெல்லாம் முடிவு எடுக்கல, பிழையான முடிவு. எப்போதுமே நீங்க சரியான முடிவுகளை எடுத்து வந்ததுனால நீங்க எல்லா எக்ஸாம்லயும் பாஸ் ஆகி வந்ததால தான் நீங்க ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்திருக்கீங்க. இது ஃபைனல் ஸ்டேஜ் இல்ல. சரி, ஈவன் இது உங்களோட எடுகேஷன்ல ஃபைனல், அதுவும் ஃபைனல் ஸ்டேஜ் இல்ல. இதுக்கு பிறகுதான் எடுகேஷனே வரப்போகுது. இவ்வளவு பேசிக் நீங்க படிக்கிறது. ஸோ ஈவன் ஏதோ ஒரு மிட் ஸ்டேஜ், ஒரு ஒரு இடைநிலையில நீங்க நிக்கிறீங்க. அந்த நிக்கிற நேரம் நீங்க அதுலயும் ஸ்ட்ரெஸ் ஆக தேவையில்லை. எவ்வளவு தடைகளை தாண்டி உங்களுக்கு இது ஒரு சின்ன ஒரு விஷயம். ஸோ யூ கேன் டூ தட். நீங்க கட்டாயம் இந்த ஏ லெவல் எக்ஸாம்ல பாஸ் ஆகுவீங்க. கட்டாயம் பாஸ் ஆகுவீங்க. பட் ட்ரை பண்ணணும். ஸோ ஈவன் ஸ்பெர்ம் செல்லோட ஸ்பெர்ம் செல் எக்கோட எக்கால சுரக்கப்படுற ரசாயனத்தால கவரப்படக்கூடியதா இருந்தாலும் அந்த எக் வரைக்கும் போறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். சரியா? யூ ஹேவ் டு ட்ரை. யூ ஹேவ் டு டூ ஹார்ட் ஒர்க். அந்த ஹார்ட் ஒர்க்கால செஞ்சுதான் அவட போனதுக்கு பிறகுதான் எக் உங்களை ஃபேவர் பண்ணும். ரைட்? இவர் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்ன என்ன நோக்கி வந்திருக்கார், அதுல இவரை நான் செலக்ட் பண்ண போறேன்னு அது பிறகு செலக்ட் பண்ணுவார். சரியா? ஸோ அதே மாதிரி யூ ஹேவ் டு டூ ஒர்க். ஸோ உங்களோட விளைவுக்கு நீங்க தான் பொறுப்பு, வேற யாரும் இல்லை. சிலர் சொல்லுவாங்க எங்களுடைய சூழல் அப்படி இருந்த, வீட்டு அப்படி இருந்த, பிள்ளைகள் கத்துற, படிக்கல, அது இது என்று சொல்லி நிறைய ரீசன் சொல்லுவாங்க ஆஃப்டர் எக்ஸாம். பட் எல்லாத்துக்கும் எல்லா சூழல் காரணியும் இருந்தாலும் படிக்காதது நீங்க அல்லது படிச்சது நீங்க. சரிதானே? சோ சிலர் எவ்வளவோ பிரச்சனைக்குள்ளே பழைய யோசிச்சு பாருங்க. கரண்ட் இல்லாத காலத்துல போக்கஸ் லைட்டு கீழே படிச்சு பெரிய பெரிய பொசிஷன்ல இருந்த ஆட்கள் இருக்காங்க. ஸோ ஈவன் படிக்கிற மட்டும் இல்ல, ஒரு பிசினஸ் எதுவா எடுத்தாலும்
எல்லாத்துலயும் கஷ்டப்பட்டு வந்த ஆட்கள் தான் நல்ல நிலையில இருக்கிறாங்க. சோ நாங்க எல்லாம் ஈஸியா சும்மா ஒரு 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 முட்டாய் சாப்பிடுற மாதிரி சாப்பிடலாம்னு நினைக்கப்படாது. சோ அப்படி சாப்பிடுறது தொடர்ந்து நிலைக்கிறதும் இல்ல. நிறைய விஷயங்கள் சும்மா ஸ்வீட் மாதிரி கிடைக்கிறது கொஞ்ச நேரத்தால கரைஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அந்த டேஸ்ட் எங்களுக்கு இருக்கவும் மாட்டாது. கொஞ்ச நேரம் இருக்கும். அதோட முடிஞ்சிடும். ஆனா ஒரு பெர்ஃப்யூம் மாதிரி ஒரு ஹை காஸ்ட்லியான பெர்ஃப்யூமை நீங்க சும்மா வாங்கிடலாம். நிறைய செலவழிச்சு வாங்கலாம். ஆனா அந்த மணத்த அடிச்சீங்கன்னா, அன்னைக்கு டே ஃபுல்லா உங்களோட மனம் எல்லாருக்கும் வீசிக்கொண்டு இருக்கு. அது மாரி தான் நீங்க கஷ்டப்பட்டு எடுத்துக்கொள்ற ஒன்று, உங்களோட லைஃப் ஃபுல்லா நிக்கும். ஸோ அதுக்கு ட்ரை பண்ணுங்க. சரிதானே? ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நீங்க இப்ப 2 இயர்ஸா ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்க. உங்களால இயலுமான ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இன்னொரு 15 ஒரு ஒரு 1 மந்த்துக்குள்ள எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் உரிய இந்த எக்ஸாம செய்ய போறீங்க. அது பிரதிபலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எவ்வளவுக்கு வேலை செஞ்சீங்களோ, அவ்வளவுக்கு கிடைக்கும். ஸோ நீங்க அதுல வொரி பண்ண ஒன்றும் இல்ல. எவ்வளவுக்கு பேப்பர் செஞ்சீங்களோ, அவ்வளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. எவ்வளவுக்கு படிச்சீங்களோ, அவ்வளவுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. படிக்கலையா, ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன பிரயோசனம்? படிக்கலங்கிறது உங்களோட பிழை. உங்களோட மிஸ்டேக். ஸோ உங்களோட மிஸ்டேக்குக்குரிய கூலிய நீங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான்ங்கிறது பழமொழி. என்ன? ஸோ திணை விதைத்தவன் திணை அறுப்பான். ஸோ திணைய விதைச்சு போட்டு நீங்க ம ம நெல்ல தேடையலாம், அரிசிய தேடையலாம். திணைய விதைச்சா திணை தான் வரும். சோளம் விதைச்சா சோளம் தான் வரும். படிச்சா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். ஒழுங்கா படிக்கல, சரியான மெத்தட யூஸ் பண்ணலையா, பிழையான ரிசல்ட்ஸ் வரும். எது வந்தாலும் அத எதிர்கொள்ள தயாரா இருக்கணும். இப்பவே நீங்க விலகிக் கொள்ளுங்க உங்களோட நிலைப்பாட்ட. ஸோ எவ்வளவுக்கு நான் படிச்சிருக்கிறேன், ஸோ எக்ஸாம்ல நான் எவ்வளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுவேன்னு உங்களுக்கு இப்பவே விளங்கி இருக்கும் ஒரு அளவு. பேப்பர்ஸ் நான் சொன்ன மாரி டைம் வச்சு செஞ்சுட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு விளங்கிரும். உங்களோட ஸ்டேட்டஸ் உங்களுக்கு விளங்கியிருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ஈஸியா ஃபேஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கேன். எனவே அந்த ஸ்டேட்டஸ விட கொஞ்சம் அப் பண்ணி நான் எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவேன்ங்கிற நம்பிக்கையோட இருங்க. சரிதானே? ஸோ எது வேண்டாலும் நம்பிக்கைய விடக்கூடாது. ஸோ அந்த நம்பிக்கையோட நீங்க எக்ஸாம ஃபேஸ் பண்ணுங்க. கட்டாயம் நீங்க எல்லாருமே சக்சீட் பண்ணுவீங்க. ஸோ எங்கட பிரேயர்ஸ் இருக்கும். பேரண்ட்ஸ்ட பிரேயர்ஸ் இருக்கும். பிரேயர்ஸ்க்கு அங்கால உங்களோட முயற்சி, உங்களோட இது முக்கியம். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகி இப்ப படிக்காம விட்டு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணினா எக்ஸாம்ல ஒண்ணும் நடக்க போறதில்ல. இருக்கிற அவ்வளோ நாளையும் யூஸ் பண்ணுங்க மேக்ஸிமம். சரிதானே? ஸ்ட்ரெஸ் ஆகி என்ன செய்ற? ஸ்ட்ரெஸ் ஆகினா அவ்வளோ நேரம் வேஸ்ட். இந்த ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு, ஐயய்யோ! நான் இத படிக்கலையே, அத படிக்கல. எனக்கு இப்படி இருக்கேன்ற ஒரு 1 மணித்தியாலம் யோசிச்சீங்கண்டா, அந்த 1 மணித்தியாலம் வேஸ்ட். அந்த 1 மணித்தியாலத்துல ஒரு எம்சிக்யூ ஹால்ஃப் பேப்பர் செஞ்சிருக்கலாம். சரிதானே? ஸோ யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம் பை ஸ்ட்ரெஸ்ஸிங். ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் இது நான் எவ்வளவு படிக்கணும், அவ்வளவுக்கு ரிசல்ட்ஸ் வரும்னு நினைச்சு படி. சரிதானே? ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருந்தால், ஏதாவது பிரச்சனை இருந்தால் எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. ஐ வில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணேன் பண்ணுவேன். சரி.